வெல்கம் டு ராவன் அகாடமி. வணக்கம் மக்களே. நம்ம என்டிபிசி ஜாப் ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்டிபிசியில் என்னென்ன இருக்குது, கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டு, அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ கிராஜுவேட் லெவலில் வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் மேனேஜர், இது எல்லாமே வந்து கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்துமே அதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க், இதெல்லாமே இருக்குன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி இதில் வந்துட்டு இந்த ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கும் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் டைப்பிங் போஸ்ட் கண்டிப்பாக, இது ரெண்டுமே டைப்பிங் போஸ்ட்டு. அதுமாதிரி அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டும் இது ரெண்டுக்குமே வந்து டைப்பிங் ரெக்கார்டு. நீங்கள் வந்து டைப்பிங் எக்ஸாம்ஸ் இதில் குவாலிஃபையாக இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டேஷன் மாஸ்டர், ட்ரெயின் மேனேஜர்லாம் வந்துட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டு வந்துட்டு நீங்கள் வச்சுருந்தா தான் ஏ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வச்சுருந்தா தான் உங்களுக்கு அதில் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போக முடியும். இப்போ வாங்க இந்த ஜாப் ப்ரொஃபைல்லாம் வந்து எப்படி இருக்குது ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட். ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் இது வந்து ஒரு லெவல் 5 போஸ்ட்டு. எப்போவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். லெவல் 1 வந்தோட பேசிக் பே வந்து 18,000 இருக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக எம்டிஎஸ், குரூப் டி இதுக்கெலாம் வந்துட்டு இந்த லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஸோ நமக்கு வந்து இதில் ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்னா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு என்ன ஆகும்னா லெவல் 5. இப்போ இங்கே வந்து நான் பேசிக் பேன்னு போட்டிருக்கேன். ஸோ பேசிக் பேனால் இந்த பேசிக் பே வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே ஃபர்தராக கால்குலேட் ஆகும். பேசிக் பேயோடு என்னென்னா டிஏ ஆட் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஹச்ஆர்ஏ இருக்கும், ப்ளஸ் அதர் அலவன்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிடக்ஷன், என்பிஎஸ் டிடக்ஷன் இதில் இருக்கும். இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி உங்களுக்கு நெட் சேலரியாக வரும். ஸோ அதை பற்றி நம்ம அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பேசிக் பே அரௌண்டு வந்து உங்களுக்கு ஒரு 50,000 இந்த ரேஞ்சில் வந்துடும். பேசிக் பே வந்து 29,200 இருந்துச்சுன்னா எல்லா இதையும் கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சுவலாக வரும். ஓகே, இப்போ நம்ம ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் மட்டும் பார்க்கலாம். இப்போ ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து நார்மலாக வந்து 9 to 5 ஜாப் தான். இது வந்து உங்களுக்கு ஒர்க்கிங் நேச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாட்டர்டே சண்டே எப்போவுமே ஹாலிடே வந்துடும். அதுமாதிரி நேஷ்னல் ஹாலிடேவும் வந்துடும். நைட் ஷிஃப்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ப்ரொமோஷனும் வந்து ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப குட். இப்போ வந்துட்டு எனக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு இந்த ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தான் நான் எப்போவுமே கொடுக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் நேச்சர்லேருந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் மேக்ஸிமம் ஒர்க் இருக்கும். எங்கன்னா சென்னை, சேலம், திருச்சி இதெல்லாமே வந்துட்டு ஒரு டிவிஷனல் ஆஃபீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மேக்ஸிமம் இங்கே தான் உங்களுக்கு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போனீங்கன்னா இங்கே தான் வேலை இருக்கும். அதுக்கடுத்து சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட். அதுமாதிரி இது வந்து ஒரு டைப்பிங் போஸ்ட்டு, டைப்பிங் கிளியர் பண்ணியிருக்கணும். அதுமாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு இதுவும் அதே மாதிரி வந்து ஒரு லெவல் 5 போஸ்ட்டு. இதோட பேசிக் பே வந்து 29,200. ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 9 to 5 ஜாப் மாதிரி தான். அதுமாதிரி சாட்டர்டே சண்டே ஹாலிடே இருக்கும். நைட் ஷிஃப்ட் எதுவுமே இருக்காது. இதுவுமே வந்துட்டு இன்னும் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒர்க் பண்ணுறாப்புல தான் இருக்கும். இதெல்லாமே ஓகே. இதெல்லாமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு ஓப்பன் லைன் ஸ்டாஃப் இல்லைனா ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃபு மேக்ஸிமம் வந்து இது ட்ரெயின் ரிலேட்டடாகவே ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ள ஜாப்ஸ் தான் வந்து அடுத்து உள்ளதில் எல்லாமே இருக்கும். அதுமாதிரி சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர். இது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் வந்து இது வந்து ஒரு லெவல் 6 போஸ்ட்டு. பேசிக் பேவும் உங்களுக்கு நல்லா ஜாஸ்தியாக இருக்கும். 35,400 இருக்கும். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு போன எக்ஸாம்ஸ்லாம் வந்து சீனியர் சிசிடிசி அப்படின்றது இருக்கும். லெவல் 5ல் உள்ள போஸ்ட் இது வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இந்த லெவல் 5 வந்து எடுத்துகிட்டு டேரெக்டாக லெவல் 6க்குரியதே வச்சுட்டாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒரு லெவல் வந்துட்டு ப்ரொமோஷன் எடுத்தால் தான் உங்களால் சிசிடிஎஸ் வந்து வர முடியும். ஸோ இந்த சிசிடிஎஸ் இது வந்து எப்படின்னா ரவுண்ட் த கிளாக் ஜாப். ரவுண்ட் த கிளாக் ஜாப்னால் எனக்கு 24/7 வந்து இந்த ஆஃபீஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட் இருக்கும், இல்லைனா ஈவினிங் ஷிஃப்ட்டு, மார்னிங் ஷிஃப்ட்டு, அதுமாதிரி ஷிஃப்ட் வைஸில் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 நைட் ஷிஃப்டாவது கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நார்மலாக எல்லா இந்த சிசிடிஎஸ்ஸு இந்த போஸ்ட்லாம் வந்துட்டு நார்மலாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி நேஷ்னல் ஹாலிடே இதுக்கெல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் நேஷ்னல் ஹாலிடே இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலவன்ஸ் வரும். இல்லைனா நீங்கள் லீவாக வேணுன்னா லீவாக எடுத்துக்கலாம். இதில் உள்ள ஒரு ட்ராபேக் என்னென்னா 48 ஹவர்ஸ் ஜாப். வீக்லி வந்து நீங்கள் 48 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் ஷெடியூல் படி. வீக்லி அதுமாதிரி 1 டே உங்களுக்கு ரெஸ்ட்டு வரும். அதுமாதிரி நைட் ஷிஃப்ட் வரும். இதுமாதிரி எல்லா லொக்கேஷன்லையுமே இருக்கும். இப்போ ரிமோட் லொக்கேஷனில் கூட உங்களுக்கு ஜாப் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த பெரிய சிட்டிஸு மதுரை, அது போக மதுரை மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன சிட்டிஸ்லையுமே சின்ன சின்ன டவுனு அதிலெல்லாம் எங்கே சின்ன சின்ன ரயில்வே ஸ்டேஷன் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஆக்சுவலாக இதான் வந்து என்னென்னா மணி ரிசீவிங் டிபார்ட்மெண்ட். பேசஞ்சர்லேருந்து மணி ரிசீவ் பண்ணி அதை வந்து நமக்கு
அப்படி ஃபர்தராக ரயில்வே அக்கௌண்ட்டில் செலுத்துகிற மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த மாதிரி சிசிடிஎஸ், இந்த கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் தான் இதெல்லாம் ஃபுல்லாக வரும். அப்புறம் வந்துட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் பற்றி பார்க்கலாம். ஸ்டேஷன் மாஸ்டர் இதுவுமே வந்துட்டு ஒரு லெவல் 6 போஸ்ட்டு. இதுக்கு வந்து பேசிக் பே பார்த்திங்கன்னா 35,400 இதுக்கும். அதுக்கப்புறம் இதுவுமே அதே மாதிரி தான் ஒரு ரவுண்ட் த கிளாக் ஜாப் மாதிரி 24/7 ரன் ஆகிட்டே இருக்கணும். ஒரு ஷிஃப்ட் வைஸ் ஜாப் மாதிரி தான். இதுக்கு அதே மாதிரி நேஷ்னல் ஹாலிடேஸ்க்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அலவன்ஸ் மாதிரி உங்களுக்கு தந்துடுவாங்க. வீக்லி 48 ஹவர்ஸ் ஜாப் போன மாதிரியே இதுதான். அதுமாதிரி 1 டே ரெஸ்ட் இருக்கும், நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும், எல்லா லொக்கேஷன்லேயுமே இருக்கும். அதுமாதிரி ஸ்டேஷன் மாஸ்டர்னால் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஹோல் ஸ்டேஷனுக்குமே வந்து அவங்க தான் இன்சார்ஜ் மாதிரி. மேக்ஸிமம் ஸ்டேஷன் மாஸ்டரோட ஒர்க் வந்து என்னவாக இருக்குன்னா சிக்னல் வந்து கிளியர் பண்ணி விடுறது, ஆப்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட் மற்றபடி ஸ்டேஷனில் உள்ள எல்லா இதுக்குமே வந்துட்டு இவங்க தான் இன்சார்ஜ் மாதிரி இருப்பாங்க. அதுக்கடுத்து ட்ரெயின் மேனேஜரோட பேசிக் பே வந்துட்டு 35,400. இது வந்து ஒரு லெவல் 5 ஜாப்பு. ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து எப்போயுமே ரன்னிங் அலவன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரன்னிங் அலவன்ஸ் வந்துட்டு எதுக்கு இருக்குன்னா அந்த ட்ரெயின் மேனேஜருக்கு அப்புறம் ஏஎல்பி போஸ்ட் தனியாக அந்த இதில் இருந்துச்சுன்னா அதுக்குமே வந்துட்டு என்னென்னா அந்த ரன்னிங் அலவன்ஸ் இருக்கும். பெர் கிலோமீட்டருக்கே வந்துட்டு ஒரு சார்ஜ் மாதிரி இதுக்கு வந்து பே பண்ணுவாங்க நமக்கு ஒர்க் பண்ணுறப்ப. ஸோ இதுக்கு வந்து சேலரிஸ் வந்து மற்ற எல்லாத்தையும் விட ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் ஒர்க் நேச்சர் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த மாதிரி ட்ரெயின் மேனேஜரோட ஒர்க்கு. அதுமாதிரி இதுவுமே வந்து ரவுண்ட் கிளாக் ஜாப் மாதிரி தான், 24/7 ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி உள்ளது தான். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ட்ராவலிங் அதேமாதிரி இந்த ட்ரெயினோட கடைசி இதில் இருப்பாங்களா அவங்களெலாம் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ட்ரெயின் மேனேஜர் இல்லை கார்டு சொல்லுவாங்க. அதுமாதிரி அந்த ஒரு ட்ரெயினுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இன்சார்ஜ், அந்த ட்ரெயினுக்கு வந்து இன்சார்ஜ் அவங்க தான் அந்த மாதிரி இருக்கும். அதுமாதிரி நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டு எல்லாமே வந்துட்டு அந்த ட்ரெயின் ஃபுல்லாக மூவ் ஆகி இப்போ ஒரு குட்ஸ்லேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு பிளேஸ் போகிற வரைக்குமே உங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஹெட் குவார்ட்டர்ஸ் போனோன்னா மறுபடியும் அடுத்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் அது மாதிரி இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டு. அடுத்து மறுபடியும் அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிசிடிசி. இது வந்து ஒரு லெவல் 3 ஜாப்பு. ஆக்சுவலாக சிசிடிசி இருக்கா, இது தான் லெவல் 3. இதில் வந்து ஒரு ப்ரொமோஷன் எடுத்திங்கன்னா சீனியர் சிசிடிசி போவீங்க. சீனியர் சிசிடிசிலேருந்து ஒரு ப்ரொமோஷன் எடுத்திங்கன்னா சிசிடிஎஸ். ஆக்சுவலாக இந்த சிசிடிசி இதிலெல்லாம் யார் வருவாங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு, இந்த டிக்கெட் செக் பண்ணுவாங்களா அவங்க, அதுமாதிரி கவுண்டரு, அன்ரிசர்வ் டிக்கெட் கொடுக்குறவங்க, ரிசர்வேஷன் டிக்கெட் கொடுக்குறவங்க எல்லாமே வந்துட்டு இதில் தான் வருவாங்க. அதுமாதிரி டிடியாக இருக்கவங்க, அதுமாதிரி குட் ஷெட்டில் வேலை பார்க்குறவங்க, பார்சலில் வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த இது எல்லாமே கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்துடும். இது எல்லாமே எந்த இதில் வருவோம்னா இந்த மாதிரி சிசிடிசி, சீனியர் சிசிடிசி, சிசிடிஎஸ் இந்த இதில் தான் வந்து எல்லாருமே இந்த இது ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே. இதுக்கப்புறம் அடுத்த லெவல் போக ஃபுல்லாக ஹோல் இன்சார்ஜ் மாதிரி ஆயிரும் நம்மளோட லெவல் அப்கிரேட் ஆச்சுன்னா. அதுமாதிரி இதோட பேசிக் பே வந்து 21,700. ஜாப் நேச்சர் வந்து அதேமாதிரி சிசிடிஎஸ் மாதிரி தான், அவங்களுக்கு ஜூனியராக இருக்க மாதிரி இருக்கும். சிசிடிசிலேருந்து ப்ரொமோஷன் ஆனால் சீனியர் சிசிடிசி லெவல் 5 போகலாம். அப்படி அதுலேருந்து ப்ரொமோஷன் ஆனால் சிசிடிஎஸ் போகலாம் லெவல் 6. இப்போ லெவல் 6 நீங்கள் டேரெக்டாக எழுதி லெவல் 6க்கே போகலாம். ஸோ நீங்கள் முடிஞ்சதுன்னா சிசிடிஎஸ்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு. இது வந்து லெவல் 2. இதுக்கு ஒரு பேசிக் பே வந்து 19,900 இருக்கும். ஸோ இதில் வந்து அரௌண்ட் ஒரு 36 இல்லை 37 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேல்ரி வர மாதிரி இருக்கும் லெவல் 2 உள்ளது. அதுமாதிரி ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் வந்துட்டு அதே மாதிரி சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டோட ஒரு ஜூனியர் இருக்கிற மாதிரி தான், அந்த ஜாப் நேச்சர் மாதிரியே தான் இவங்களுக்கும் இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் எடுத்திங்கன்னா நீங்கள் சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஆகி அந்த ஜாப் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுமாதிரி ட்ரெயின்ஸ் கிளர்க் இவங்களோட பேசிக் பே வந்து 19,900. இவங்களுக்கு அதே மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ரவுண்ட் த கிளாக் ஜாப் தான், 24/7 வந்து அது ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து அதுமாதிரி நேஷ்னல் ஹாலிடேஸ், இவங்களாம் வந்து ஃப்ரண்ட் லைன் ஸ்டாஃப் மாதிரி வந்துடுவாங்க. நேஷ்னல் ஹாலிடே அலவன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. வீக்லி 48 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி வீக்லி 1 டே வந்து ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து இவங்களும் யார்ட்ஸு, குட் ஷெட்டு இதில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னா வேகன் கண்டிஷன் வந்து ஓகேவான்னு பார்த்து சொல்லுவாங்க. வேகன் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை ஏதாவது அதில் இருக்கா, வேகனில் ஏதாவது ஒரு இது மாற்றணுமா அப்படிங்கிறதுக்கும் இவங்க ஒரு இன்சார்ஜாக இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ க்ரூ வேணும், இந்த ஒரு வேகன் ரன் பண்ண எவ்வளோ க்ரூ வேணும், ஏஎல்பி எத்தனை பேர் வேணும், இவங்க எத்தனை பேர் வேணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுப்பாங்க. அதான் இவங்களோட மெயின் ஜாப் ப்ரொஃபைலு. ஓகே, தேங்க்யூ.